இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யெகோவா தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையாய் வாசிக்கும்படியாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை யாராவது வாசிங்க. தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவன் யாவா நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்துவார், ஒருவனை உயர்த்துவார், நியாயத்தின் அடிப்படையில். அதனால தான் அவரை நியாயாதிபதி என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நியாயாதிபதியாகிய தேவன் ஒருவனை இருந்த இடத்திலிருந்து அவனை தூக்கி மகிமைப்படுத்துவார். ஒருவேளை மகிமையில் இருக்கிறவன் நியாயத்திற்குட்பட்டு தாழ தள்ளப்படுவான். இது தேவனால் ஆகும். அதனால தான் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்வார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் உங்களுக்கு முடியாது, எவனுக்கும் அதை அறிய முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப நாளைக்கு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. நாளைய தினம் உன்னுடையதல்ல. நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இதை குறித்து நான் யோசிக்க கூடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை என்ன அப்படின்னா, நாளைக்கு அப்படி செய்யலாமா, நாளைக்கு இப்படி செய்யலாமா, இதை யோசிக்கிறோம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு பண்டம் செய்வோமா, இல்லை நாளைக்கு டூர் போகலாமா, யோசிக்கிறோமா இல்லையா? நாளைய தினம் நீ இருப்பியா இல்லைன்னே தெரியாதுப்பா. நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னு உனக்கு புரியல. அப்ப நாளைய தினத்தை குறித்து யோசிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. இன்று நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கொடுத்த இந்த மணி நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், இதை யோசிக்கணும். ஏன்னா நாளைய தினத்தை குறித்து யோசித்து நிறைய பேர் பாவத்துக்குள்ளையும் பாரம்பரியத்துக்குள்ளையும் மன சோர்வுக்குள்ளையும் மன சஞ்சலத்துக்குள்ளையும் கடந்து போய் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆமீன். அந்த பாவம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாளைய தினத்தை குறித்து யோசிக்கிறதுக்கு உனக்கு அருகதையே இல்லை. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு உன்னால் யூகிக்க முடியாது, தேவன் உனக்கு சொல்ல மாட்டார். ஆமென், அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். நல்லா புரிஞ்சுடுங்க. ஞானவானுக்கு ஞானம், அறிவாளிக்கு அறிவு. அப்ப அறிவு இல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டாராம். பிரைஸ் யாசுவா. அப்ப பிறப்பால் முன்குறிக்கப்பட்டவன் எவனோ அவனுக்கு அதை அவர் செய்கிறார். அப்ப பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு, போராட்டம் வரணும்னு சொல்லிட்டு நீ எப்படி யோசிக்கிற? நல்லா இருக்கணும்னு எப்படி யோசிக்கிற? தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால் உனக்கு நல்லது நடக்கும். நீ உன்னை தேவ சமூகத்தில் சரியாக ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவன் மாற்றுகிறவர். எனக்கு ஒரு பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு தேவன் தீர்மானிச்சிருக்கிறான்னு வைங்களேன். அந்த பிரச்சனை வரணும்னா நான் தேவனை விட்டு தூரம் போகணும். நான் தேவனுக்குள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை வராது. யோனாவை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேவனுடைய வாயாய் தீர்க்கதரிசியாய் இருந்தானோ அவனுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ தேவனுடைய வார்த்தை விட்டு அவன் தூரம் போனானோ அப்போ அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. இதான் உண்மை. அப்போ நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது, நான் யாரோடு கூட இருக்கிறேன், உண்ண உணவுக்கும் உடுக்க உடைக்கும் இருக்க இருப்பிடத்திற்கும் எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நான் எதை நம்பி வாழ்கிறேன், எனக்கு யார் துணை, இந்த காரியத்துக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோன்றது முக்கியம். அதனால தான் சொன்னார், ராஜாக்களுக்கு என்ன செய்வேன், கீழே இறக்க எனக்கு முடியும், ஒருத்தனை கீழே இருக்கிறவனை ராஜாவாக்கவும் எனக்கு முடியும்.
அப்போ இன்றைக்கி நம்ம எதுக்கு இந்த சிந்தனை, எதுக்கு இந்த ஓட்டம், எதுக்குங்க புரியலையா? நம்ம ஓடுற ஓட்டம் எல்லாமே வேஸ்ட். தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து பாருங்களேன், தேவன் நமக்கு தருவார். நான் இன்றைக்கி ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கணும்னு சொல்லி தேவன் எனக்கு சித்தம் கொண்டிருந்தால் நான் திரைகடல் ஓடி திரவியம் தேட வேண்டிய தேவை இல்லை. உங்களுக்கு இது புரியாது. நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டிய தேவை இல்லை. நான் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் போதும். நான் சொல்கிறது புரியுதா? நான் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவர் தீர்மானித்த பிரகாரமாக எனக்கு 10 ஏக்கர் நிலம் வரும். அவர் தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால் நான் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் என்னால் 10 ஏக்கர் நிலம் வாங்க முடியாது. இதான் உண்மை. நமக்கு ஏதோ தெரியாம அதுக்காக ஓடுறோம், இதுக்காக ஓடுறோம், அப்படி செய்யணும்னு ஓடுறோம், இப்படி செய்யணும்னு ஓடுறோம். அப்போ தேவன் இதுக்கு இருக்கிறாரு. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த பலனை விட்டுட்டு நீ ஓடிட்டு இருக்கிற. உனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை நீ செய். தேவன் உன்மேல் என்ன செய்யணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் செய்வார். ஆனால் நம்மளால் அதை பொறுத்திருந்த முடியல. ஏன்னா எடுத்த உடனே ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரன்னு கேட்டால் இல்லை. ஆபிரகாம் அந்த தேசத்தில் செல்வச்சீமான் ஆனான். எப்படிங்க யோசித்து பாருங்க. சட்டியும் பானையும் விக்கிரகங்களை வித்திட்டு இருந்தவன் செல்வச்சீமான் எப்படி ஆவான்? நாட்டை விட்டு ஓடி வந்தாச்சு. வழியில் இருக்கிற நேரமே தகப்பன் இறந்து போனார். எனக்கு தெரிஞ்சு அவன் என்ன வேலை செஞ்சான்? அப்போ எப்படி அவனை ஆசீர்வதித்தார்? தேவன் கொடுக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் கொடுப்பார். எடுக்கணும்னு நினச்சா நீ என்ன சேர்த்து வச்சாலும் பிடுங்கிடுவார். இதுதான் என் தேவன். அல்லேலூயா. கொடுக்கணும்னு நினச்சா கூரையை பிச்சு கொடுப்பார். எடுக்கணும்னு நினச்சா பாதாளத்தை திறந்துடுவார், உள்ளே போயிடும். இந்த கான்செப்டை முதல்ல நமக்கு தெரியணும். ஆனால் சும்மா இருந்துட்டு தேவனை தெரியாமல் எனக்கு தேவன் தருவார், தேவனை தருவார், தரமாட்டார். தேவனுக்குள்ள நீ எப்படி இருக்கிற? ஏன்னா கொடுக்கிற தேவன் அவர். கொடு, அப்போது உனக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளப்பாயோ அதே அளவினால் உனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குறுக்கி மடியிலே சரிந்து விழத்தக்கதாக நிறைவான பலனை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு கேட்டுட்டார். நான் வசனித்தும் நிறைவேறாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு வார்த்தையை தூக்கி வச்சுட்டார். அப்போ அவர் சொன்ன விஷயம் கரெக்டாக நடக்கும். ஆனால் உனக்கு அந்த நம்பிக்கை வராது. வருமா? பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு பாவம். பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு 50 லட்சம் ரூபா வேணும். இப்போவே சேர்த்தா தான் சேரும். கான்செப்ட் கரெக்டாக? வசனத்தை கேட்டால பதில் சொல்ல முடியல. இல்லைன்னு சொல்லுவேன், ஆமாம் சிறுக சிறுக சேர்த்தா தானே முடியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்வது உண்மையானால் அவர் தந்த பிள்ளைக்கு எந்த விதமான குறை இல்லாதபடி அவர் பாதுகாப்பார். நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். இல்லை இன்னைக்கு அக்கறை, கவலை, போராட்டம், ஐயோ என்னெல்லாமோ நடக்குது. ஏன்? தேவன் மேல விசுவாசம் இல்லை, தேவன் மேல நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. தானியேலுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து, பாத்தீங்களா? தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். எப்படி? இது தேவனுடைய கரத்தில் இருக்குது, உன் கரத்தில் இல்லை. நீ நினைக்கிறது நடக்காது. நல்லா புரிஞ்சுக்க. நீ நினைக்கிறது நடக்காது. எங்க அப்பா நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். அப்ப நீ அவருடைய சித்தம் தான் செய்யணும். அவருக்கு நீ நல்ல பிள்ளை ஆகணும். அவருக்கு நீ உண்மை உள்ளவள் ஆகணும், உண்மை உள்ளவன் ஆகணும்.
நாசியில சோசமுள்ள மனுஷனுக்கு கட்டின மாப்பிள்ளைக்கு கட்டின பொண்டாட்டிக்கு பெத்த பிள்ளைக்கு உண்மையா இருந்து பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு உண்மையாயிரு. அவருக்கு நீ உண்மையாயிருந்தால் அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். எழுதப்பட்டிருக்கிற எழுத்து அப்படித்தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாசிங்க லூக்காவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 52வது வசனம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி, நல்லா கேளுங்க, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். எப்படி? ஏங்க இதெல்லாம் அவர் கையில் இருக்கு. அவர் கையில் தான் இருக்கு. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், இந்த ட்ரம் எப்படிங்க ஜனாதிபதி ஆனார்? ஏன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன். இந்த பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸில் பணம் சம்பாதிக்கிறவர். இவரை பற்றி யாருக்கும் பணக்காரன்னு தான் தெரியும், யாருக்கும் அவருக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் அவர் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு நினைக்கிறார். ஒரு கட்சிக்காரன் அவங்ககிட்ட போகிறான், எங்கள் கட்சியில் நில்லுங்கன்றீங்க. அவர் நிற்கிறாரு, பார்த்தா ஜனாதிபதி. சரி, 2வது விழுந்துட்டாரு. விழுந்தவர் எழும்புவாரான்னு கேட்டால் எழும்ப மாட்டான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் எழுப்பி நிறுத்திட்டாரு. யார்? மேலே இருக்கிறவர். நான் அவரை சொன்னேன். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ தேவன் உன்னை குறித்து என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அது நடக்கும். அந்த நடக்கையில் நீ உண்மை இல்லை அப்படின்னா மறுபடியும் கீழே வலிச்சு போட்டுருவாரு. அப்போ பதவி கிடைத்தாலும் பட்டம் கிடைத்தாலும் ஆளுமை கிடைத்தாலும் பணம் வந்தாலும் பதவி வந்தாலும் அவருக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் அது ஒன்றில் நிலைக்கும். எப்போ தவறையோ அப்போ தூக்கி கீழே போட்டுருவார். ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஒரு அரசியல் சம்பவத்தை சொல்லிடுறேன். நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் கேட்குறாரு, நாங்கள் தோற்று போனோம், நீங்கள் கொடுத்த வாக்கை நான் மதிக்கிறேன், ஆனால் எங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பரவாயில்லையே, ஒரு நாள் இந்த மாதிரி சொல்லாத மனுஷங்க, ஒரு நாள் சொல்லாத கட்சி இன்றைக்கி இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஏதோ ஒன்று அவங்களுடைய மனசுக்கு என்னாச்சு வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மக்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள், நீங்கள் எனக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்கள், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதுதாங்க தேவை. தேவ சமூகத்தில் போய் நம்ம கேட்போம், அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? நாம முதல்ல தேவ சமூகத்தில் போய், தேவனே என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன நினைக்கிறீர், நான் எப்படி வாழ வேண்டும் நீர் விரும்புகிறீர், ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? நான் எப்போ ஜெபிக்க வேண்டும், எப்போது உபவாசிக்க வேண்டும், எப்போது வேதத்தை வாசிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் கேட்போமே. தேவன் பதில் தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக தருவார். காக்கையாவது உன் வீட்டுக்கு அனுப்பி காக்க பேசுகிறதாவது உனக்கு புரியும். ஒரு மிருகத்தையாவது உனக்கு வீட்டுக்கு அனுப்புவார். தேவன் அப்படிப்பட்டவர். அவருடைய சத்தம் உனக்கு புரியும்படியாய் அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். ஒன்றும் இல்லைன்னா ஒரு குழந்தை வாயிலிருந்து பேச வைப்பார். தேவனை குறித்து பயமோ, தேவ சித்தம் என்னதென்று, என் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன, என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் புருஷனை குறித்து, என் மனைவியை குறித்து தேவ சித்தம் என்ன என்கின்ற அறிவு நமக்கு இல்லாததினால் சத்ருவான நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். பிசாசனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் போராடி கொண்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 9வது வசனம். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினேன், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஹலோ, வார்த்தை கேட்டியா? தேவன் தான் உன்னை தூக்குவார், கீழே பொத்துன்னு போடுவார். எப்ப? தேவனுக்கு உன்மேல் சினமும் கடுங்கோபமும் கடந்து வந்தால் உயரத்தில் இருக்கிற ஒன்னை கீழே இழுத்து போட்டுட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார். இது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஜோம் பண்ணு கடவுளை தேடுன்னுவேன். நம்ம தேடுற பழக்கம் இல்லை. பார்த்துக்கலாம், உறங்கணும், இப்போ ஊர் சுத்தணும், இப்போ சொந்தக்காரன் வீட்டுக்கு போகணும், சொக்கால வீட்டுக்கு போகணும். இப்போ கடவுளை தேட முடியுமா? வேண்டாம், நம்ம அப்புறம் நாளைக்கு தேடலாமே. நாளைன்னு சொல்லி நீ கடந்து போகிறது நிமித்தமாகத்தான் உயர இருக்கிற ஒன்னை கீழே தள்ளி விடுகிறார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எதுக்கு உனக்கு பிரச்சனை, எதுக்கு உனக்கு போராட்டம், எதுக்கு உனக்கு பிசாசனுடைய கிரியைகள், ஏன் தேவன் உன்னை அதற்கு அனுமதித்தார்? எனக்கு தான் வேணும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், தேவனுக்கென்று வாழுகிறேன், தேவனுக்கென்று கொடுக்கிறேன்.
ஆராதிக்கிறேன். அப்புறம் ஏன் தேவன் என்ன எதுக்கு ஏன் கைவிட்டார்? நான் ஏதோ தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தேன். அப்ப தேவனுக்கு சினமும் கடுங்கோபமும் வரும். அப்போது என்னை கைவிடுவார். கான்செப்ட் இங்க தான் புரியணும். நீ பாவம் செய்யலைன்னா உனக்கு துன்பம் வராது, பாவம் செய்யலைன்னா பிரச்சனை வராது, பாவம் செய்யலைன்னா பிசாசு வராது. நீ எப்ப பாவத்திற்குள் ஆகிறையோ, தேவனுக்கு எப்ப கடுங்கோபம் உண்டதோ, அப்போ உன்னை தூக்கி பிசாசு கையில கொடுத்துருவார். நீ போய் சொல்லலாம், ஆண்டவரே மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லலாம். நான் இந்த பிள்ளைக்கு விரோதமாக ஒரு துரோகம் பண்ணி இந்த பிள்ளைகிட்ட போய், பிள்ளை என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்லும், அப்பா பாஸ்டர் போட்டு நீங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது, அப்போ நான் உங்களை மன்னிச்சு நான் தப்பாவே நினைக்கல சொல்லலாம். ஆனால் மேலே இருக்கிறவர் பார்க்குறாரு. மேலே என்ன நினைப்பார்? டேய், சத்தியம் தெரியுமாடா உனக்கு? இத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டல, சத்தியம் என்னடா சொல்லுது? நீ என்ன அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட? ஒன்று அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்ன போல என்கிட்ட கேள்றா. நான் இறங்காமல் யாரும் இறங்க முடியாது. நான் கிரியை செய்யாமல் யாருடைய கிரியை உன்னிடத்தில் கடந்து வராது. நான் மன்னிக்காமல் யாருடைய மன்னிப்பு உன்னிடத்தில் கடந்து வராது. இந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டதுனால இந்த பிள்ளை என்கிட்ட பேசும், அவ்வளோதான். நான் சொல்கிறது புரியலையே? இந்த பிள்ளை என்கிட்ட பேசும். நல்லா இருக்கீங்களா, சும்மா இருக்கீங்களா, நல்லா நல்லா எல்லாம் சொல்லும். ஆனால் தேவன் மன்னித்தால்தான் எனக்கு அது தேவனுடைய அனுகிரகத்தினுடைய ஊடாய் என்னை வழி நடத்தும். இல்லையானால் இந்த பிள்ளையால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனால் என்னை எல்லாம் செய்ய முடியும். அப்ப நான் தேவனுக்கு உண்மை உள்ளவளாய் மாற வேண்டுமே தவிர நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களுக்கு அல்ல. அறிகிற அறிவு முக்கியம். சரி, தேவனுக்கு ஏன் சினமும் கடுங்கோபம் வருகிறது? அபகுக்குனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? ஹலோ, வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நல்லா கேட்கிறார். தீமையை பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அல்லவா நீர். அப்ப எதுக்கு பாவம் செஞ்சவனை பார்த்துட்டு இருக்கிறீர்? கேள்வி புரியுதா? நீ ஏன் ஒன்ன பார்க்கறது தெரியுமா? நீ அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிற, அவருடைய பிள்ளைன்னு சொல்லி மார்பு தட்டி சொல்ற. நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன். அப்ப நீ செஞ்ச தீமையை தான் முதல்ல அவர் கண்ணோக்கி பார்ப்பார். இங்கதான் சிக்கல். ஒண்ணுல நீ தேவ சமூகத்தில் வராம பாவம் செஞ்சிருந்தா கண்டுக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளை என்கின்ற உரிமையை பெற்ற பின்பு நீ பாவம் செய்வாய், ஆனால் தேவன் உன்னைத்தான் கண்ணோக்கி பார்ப்பார். அது ரெண்டும் செய்யும். அது ரெண்டு காரியத்தை செய்யும். தேவனுடைய பார்வை ரெண்டு காரியத்தை செய்யும். ஒன்று, இப்பிரபஞ்சத்திற்கு உரிய தலைவனுடைய கையில் உன்னை அடிமையாக ஒப்புக் கொடுப்பது. இல்லையானால் நீ மனம் திரும்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து செய்தவைகளெல்லாம் விட்டு மாறினால் அவருடைய கரத்தில் வைப்பது. இதற்காகத்தான் அவர் உன்னை கவனிக்கிறார். கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். நான் பாவம் செய்தேன், யாரும் பார்க்கல, ஆனால் தேவனுடைய கண் என்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பிள்ளைக்கு விரோதமாக நான் துரோகம் செய்கிறேன். இந்த பிள்ளை திக்கற்ற பிள்ளை, ஒரு அநாத பிள்ளை, யாரும் துணை இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை. நான் இந்த பிள்ளைக்கு துரோகம் பண்றேன். ஆனா என் பார்வையில் இந்த பிள்ளை அநாத, ஆனா தேவனுடைய பார்வையில் இது தேவனுடைய பிள்ளை. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு பிள்ளை, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு பிள்ளை. நான் இந்த பிள்ளையை மோசமா திட்டி போட்டேன். இந்த பிள்ளைய கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, நான் சுத்தம். இது வேதம், இது வேத சத்தியம். கண்ணீர் வரலன்னா என்னுடைய தண்டனை குறையும், கண்ணீர் வந்தால் எனக்கு தர வேண்டிய தண்டனை கூடும். ஏன்னா இந்த பிள்ளையுடைய கண்ணீர் எங்கே இருக்குது தெரியுமா? அவருடைய துருத்தியில் இருக்கு. அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். உன் பார்வையில், என் பார்வையில் இது பிள்ளை பாவி தான் இருக்கட்டும். ஆனால் இந்த பிள்ளை அனாதை,
திக்கற்றவள், கைவிடப்பட்டவள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தேவன் இந்த பிள்ளையை கையில் எடுப்பார். ஏன்னா அவர் சொன்னதுனால தானே இந்த பிள்ளை திக்கற்ற பிள்ளையா இருக்குது. அவர் பண்ணதுனால தான் இவங்க அம்மா இவளை நேசிக்கல, இவளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவளை நேசிக்கல. இவள் தனியாக இருப்பதற்கு காரணம் தேவன் அனுமதித்தபடினால். ஆனபடினால் இந்த பிள்ளைக்கு வேண்டி தேவன் என்ன வேணாலும் செய்வார். நான் கழிஞ்ச வாரம்னு நினைக்கிறேன், இந்த பிள்ளைகிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். மக்களே, நீ ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படும். ஆனால் நீ ஜெபம் பண்ண முடியல. நீ ஜெபம் பண்ணிப்பார், நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். நான் சொல்கிறது உண்மை. சிலருடைய ஜெபத்திற்கு தேவன் அப்பட்டமாய் உடனே பதில் கொடுப்பார். என் பையன் இருக்கிறான்ல, சின்னவன், ஜெபிச்சா போதுங்க, அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அநியாயமாக இருக்குது. நான் நினைப்பேன், நான் என்ன நினைப்பேன், நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு பிறந்த பையன், அவன் ஜெபிக்கிறதுக்கு உடனே கிடைக்குது, நான் கேட்கறதுக்கு லேட்டாக கிடைக்குது. பைபிள் அதான் சொல்லுது, அப்படி தான் சொல்லுது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. உனக்கு நான் லேட்டாக தான் தருவேன், ஆனால் அவனுக்கு நான் சீக்கிரமாக கொடுப்பேன். கான்செப்டை புரியணும். அப்போ பைபிள் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியணும். நான் உண்மை சொல்கிறேன், இந்த பிள்ளையினுடைய சத்தத்திற்கு தேவன் சீக்கிரமாக செவம் கொடுப்பார். ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்யாது, தேவ சமூகத்தில் நிற்காது. அதான் சிக்கல். தேவன் கொடுப்பேன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். இங்கே தான் நீங்கள் புரியணும். இங்கே இருக்கிறதுல யார் யாருடைய சத்தத்தை எல்லாம் தேவன் சீக்கிரம் கேட்பாருன்னு பிசாசுக்கும் தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனால் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, நீங்கள் தேவ சமூகத்தில் போகாத அளவுக்கு பிசாசு எல்லா பருவடியும் கொண்டு வந்து வச்சுருவான். ஏன்னா இவன் ஜோம் பண்ண கிடைக்கும்ல, அப்போ இவனை ஜோம் பண்ண விடக்கூடாது, தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு உட்கார விடக்கூடாது. இந்த எண்ணத்தில் அவன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் பாவம் செய்கிற பாவத்தை தேவன் அவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு சொட்டு கண்ணீர் ஏழையினுடைய கண்ணிலிருந்து விழக்கூடாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். விழுந்துச்சு அப்படின்னா உண்மை உங்கள் குடும்பம் அவ்வளோதான். அப்போ தேவ சமூகத்தில் நாம் எப்படி இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு தேவை. அல்லேலூயா. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். ஆமென். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். எப்படி? நீ பாவம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்ன நேசிக்கிறது தேவ சித்தம் இல்லை. நீ பாவி என்கின்ற அடைமொழியை தேவன் வச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவ சமூகத்திலிருந்து நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உன்னை வாஷ் அவுட் பண்ணிடுவார். வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். அப்ப என்னைக்கு தேவனுக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை என்பதை நீ உணர்றையோ அப்ப நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அப்பதான் தேவன் உனக்காக கிரியை செய்வார். ஒரு பாவியையும் அவர் வேண்டாம் என்று விட்டுவிட மாட்டார். நீ மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பம் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவாதி தேவனுக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும்? அவர் தான் சொல்றாரு, சினமும் கடுங்கோபமும் கொண்டார். ஆனபடினால் மேலே இருக்கிறவனை கீழே தாத்துவார், கீழே இருக்கிறவனை மேலே ஒசத்துவார் என்று சொல்றார். அது எனக்கு அதிகாரம் என்று சொன்னார். ஆளுகிறவன் மேல் ஆளுகையை கட்டளையிடுகிறவர் தேவன். ஒருத்தன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மேலே இன்னொருத்தனை தூக்கிடுவார், சுகமாக வச்சு பார்ப்பார். அப்போ ஆளுகையிலேருந்து கீழே விழுந்தவன் யோசிக்கணும், நான் எதற்காக தள்ளப்பட்டேன்? தேவன் அல்லவா எனக்கு இந்த பதவி பிரமாணத்தை செய்தார். இப்போது நான் ஏன் இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டேன்? இந்த ஆசீர்வாதத்திலிருந்து நீக்கப்பட்டேன், இந்த சமாதானத்திலிருந்து நீக்கப்பட்டேன், இந்த என்னுடைய சுக சந்தோஷத்திலிருந்து ஏன் நான் நீக்கப்பட்டிருக்கிறேன்? உடம்புல பலவீனம் வர்றதுக்கே காரணம் தான், வீட்டில் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் அதுதான். கொஞ்சம் புரியணும் முதல்ல. ஏன் எனக்கு இதை அனுமதித்தார் தேவன்? அப்போ நீ அதை கேட்டு, நான் என்னுடைய பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். என்னுடைய சரீரத்தில், என்னுடைய வீட்டில் என்னை வஞ்சித்து கொண்டிருக்கிற இந்த பிசாசை நான் எதிர்க்கணும். எப்படி எதிர்க்கணும்? எனக்கு பலன் வேண்டும். கேட்டேன்னா பலன் கிடைக்கும். அப்போ தான் நீ எதிர்க்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ உனக்கு எதுக்கு வந்ததுன்ற கேள்வி உனக்கு இருக்குல்ல, அந்த கேள்வி நீ நடத்தப்படணும்ல. உன்கிட்ட தான் அந்த கேள்வியே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு மனம் திரும்பல் வரும்? வரவே வராது. எனக்கு ஒரு பிரச்சனை,
பிரச்சனை எதற்கு வந்தது, நான் என்ன தவறு செய்தேன், என்னுடைய எந்த தவற்றின் மூலம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை, என் பிள்ளைகள் ஏன் இப்படி ஆனார்கள், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, இல்லை என்னுடைய சபைக்கு ஏன் இப்படி நடந்தது என்கின்ற கேள்வி என்னிடத்தில் எழும்பி நான் அதிலிருந்து முதல்ல வெளியில் வரணும். அப்பதான் தேவன் எனக்கு விடுதலையை தருவார். எத்தனை வருஷமா பிசாசுக்குள்ளே இருக்கிறோம், எத்தனை வருஷமா பாரம்பரிய கட்டில் இருக்கிறோம், எத்தனை வருஷமா போராட்டத்தில் இருக்கிறோம், ஏன்னு கேட்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு, தேவனுடைய கோபம் எதுக்கு வருது? உன்னுடைய பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் அருவருப்பிற்குமாக அவருடைய கோபம் உன்மேல் கடந்து வருகிறது. இந்த கோபத்தினால் நீ இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே விழுவாய். ஆமென். வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம். இரண்டகம் பண்ணுதல், பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் யாவாவுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆமென். நல்ல கேளுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அந்த ராஜா சவுல். சவுலிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, வார்த்தையின்படி நடக்கிறான். திடீரென்று பரலோகத்தின் தேவன் அவனுக்கு ஒரு சோதனை கட்டத்தை வைக்கிறார். என்ன அப்படின்னா, வாசிங்க அந்த 26லிருந்து 28 வரைக்கும். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்புவதில்லை, யாவாவுடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலில் ராஜாவா இராதபடிக்கு யா உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, யா இன்று உம்மிடத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமமாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல என்றார். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தில் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய யாவாவை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். நல்ல கேளுங்க. ராஜ்யபாரம் போயிடுச்சு. அவன் அப்படி என்னதான் பாவம் செஞ்சான்? எனக்கு ஒன்றும் புரியல, அவன் என்னதான் பாவம் செஞ்சான்னு. சரி, அவனுடைய பாவத்தை கொஞ்சம் பார்ப்போமே. 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்களேன். சேனைகள் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறந்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவா என்கிறார் என்று சொன்னான். நல்லா புரிஞ்சுடுங்க, இது தேவனுடைய வார்த்தை. இதுதான் தேவன் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற அவருடைய வார்த்தை. இப்போ இந்த வார்த்தையின்படி இவன் யுத்தத்திற்கு போகிறான். யுத்தத்தில் இவன் ஜெயிக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னா 8-9 வாசிங்க. அமலேக்கனாகிய ராஜாவாகிய ஆகை உயிரோட பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதலானவைகளையும் இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவதைகளுமான சகல உதவாதவைகளையும் கொன்று போட்டு. அப்பொழுது யாவுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். 15 வாசிங்க. அதற்கு சவுல்,
அமலேக்கரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய யாவாவுக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டார்கள் என்றான். ஆமே, நல்லா கேளுங்க. தேவன் சொன்னார், அந்த தேசத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழித்து இரக்கம் காட்டாமல் கொண்டு குவித்து விடு. இது தேவனுடைய வார்த்தை ஒரு ராஜாவுக்கு. ராஜா பார்க்குறான், நாட்டில் இருக்கிற 1ஆம் தர மிருகம் 2ஆம் தர மிருகம்லாம் வேணும்னு கொண்டு போய் அரண்மனைக்கு பின்னாடி கட்டிடு அப்படின்னாப்புல. ஐயா கட்டிட்டாப்புல. இங்கே கர்த்தர் ஒன்று நினைத்தால் அதை தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக பேசுவார். இதுதான் உண்மை. உங்களுக்கெல்லாம் புரியாது. நம்ம நினைக்கிறோம், என்னதான் சொன்னார் இவர், எனக்கு இவருக்கும் பயங்கர காண்டு இல்லைவா, எனக்கு இவருக்கும் பிரச்சனை இல்லைவா, அதனால சொன்னார். இல்லை, சவுல் அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா சவுல அபிஷேகம் பண்ணினதே இந்த சாமுவேல் தான். உன்னை சத்தியத்தில் நடத்துறதே இந்த ஆசாரியன் தான். அந்த ஆசாரியன் மூலமாக நீ செய்தவைகளை உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தோடு சொல்லக்கூடியது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. இப்போ முதல் தரகமான ஆடு மாடு எதுக்கு கொண்டு வந்தான் தெரியுமா? அதான் அதில் உள்ள பெரிய கதை. நான் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் கொண்டு வந்தேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைப்போம். நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்படி இதை செய்கிறேன், நான் தேவனுடைய சித்தத்தின்படி இதை செய்கிறேன், பைபிள் வசனத்தின்படி ஆசாரியனை கேள்வி கேட்கிறேன். அது சூப்பராக இருக்கும்ல? ஆமென். பைபிள் வசனத்தின்படி ஆசாரியனை நான் கனம் பண்ண மாட்டேன், பைபிள் வசனத்தின்படி நான் தேவனுடைய ஆராதனையிலே முழுமையாய் இருக்க மாட்டேன். தேவன் என்ன பண்ணுவார்? பைபிள் வசனத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவேன். கொஞ்சம் யோசித்து பாரு. விட்டுருவாரான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். உனக்கு தந்திருக்கிற ராஜ்யபாரத்தை தூக்கிடுவார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் தான் அபிஷேகத்தை தூக்கிட்டார். கொடுத்ததை தூக்குறதும் அவர் தான், கொடுக்கிறதும் அவர் தான், எடுக்கிறதும் அவர் தான். உன்னுடைய பாவம்தான் எடுக்க வைக்குது. உன்னுடைய அறியா பருவத்தில் நீ தேடுகிற அது உனக்கு கொடுக்கிறது. தேவனை தேடனே இல்லை, அப்போ உன்னுடைய உண்மையான குணத்தின்படி உனக்கு கொடுப்பார். வந்து பருவப்பட்ட பிறகு, பக்குவப்பட்ட பிறகு தானே ஆணவம் அதிகாரம் எல்லாம் வரும் இல்லையா? முதல்ல நீங்கள் வந்த உடனே எப்படி இருப்பீங்க தெரியுமா? கையை பொத்தி, வாயை பொத்தி, காதை பொத்தி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரம் ஓ, கடவுளை பற்றி ஒரு பயம் இருக்குது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுபவம் வர வர ஆண்டவர் தானே, பார்த்துக்கலாம். உன்னை விட எனக்கு வசனம் தெரியும் தெரியுமா? எனக்கு தெரியாத வசனத்தை நீ சொல்ல போற? இங்கே தான் முடிஞ்சிச்சு. ஆமீன். ஆராதனை தானே போகலாம், ஜெபம் தானே செய்யலாம், பைபிள் வாசிக்கலாம். என்ன இப்போ என்ன வந்துச்சு? அசால்ட் ஆயிடுச்சு, பயம் போயிடுச்சு. 1 வருஷம் இருந்துச்சு, 2 வருஷம் இருந்துச்சு, இப்போ அது இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் தேவனுக்கு கோபம் வரும். அது வரைக்கும் நீ செய்கிற பாவத்தை பொருட்டா நினைக்க மாட்டார். ஏன்னா அங்கே பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக இருப்பார். ஆராதிக்கிறான்ல, என்ன தேடுறான்ல, ஜெபிக்கிறான்ல, உபவாசிக்கிறான்ல, பைபிள் வாசிக்கிறான், பைபிளை தியானிக்கிறான். சரி, தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருவார். ஆனால் தேவ சமூகத்தை வெறுக்கிற போது நீ செய்கிற பாவம் அவருடைய கண்களுக்கு முன்பாய் பொல்லாப்பை கொண்டு வரத்தக்கதாக இருக்கும். இங்கே தான் சிக்கல். தேவன் எல்லா நாளும் உன்னை பார்த்துட்டு இருக்க மாட்டார். பிள்ளையா இருக்கிற வரைக்கும் ஓகே. பிள்ளைன்ற ஸ்தானத்தை எவன் இழக்கிறானோ அப்போவே அவன் செஞ்ச தப்புதலுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை வச்சு விட்ருவார். ஆனால் அவர் பொல்லாங்காய் செய்ய மாட்டார். அவர் பொல்லாங்கன் அல்ல, அவர் பொல்லாங்கன் கையில் கொடுத்து விடுவார். உங்களுக்கு தான் தெரியுமே, வசனங்கள் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கா தெரியும். நல்லா புரிஞ்சு, நீங்களாம் நல்லா பைபிள் படிப்பீங்க, அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமீன். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யலை அப்படின்னா ஒன்னிலிருந்து பிசாசு ஒன்னை ஆண்டு கொண்டிருக்கும். வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. மறுபடி மனம் திரும்பி செஞ்ச பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து, ஏங்க நீங்கள் கடன் வாங்கினா கடன் கொடுக்கணும் தெரியுமா? நீ என்ன நினைக்க தெரியுமா? நான் மன்னிப்பு கட்டாச்சுல, மன்னிப்பு தந்துடுவார். அப்படியா? பரிகாரம் என்ன? பரிகாரம் என்ன?
அது பழைய ஏற்பாடு இல்லை. ஓ, பழைய ஏற்பாடை மாத்திட்டாரோ? பழைய ஏற்பாட்டெல்லாம் பரிகாரம் செய்யணும். அப்படியா? இதையும் செய், பழைய ஏற்பாட்டையும் செய், புதிய ஏற்பாட்டையும் செய். இதை பிடிச்சிக்கிட்டு அதை விட முடியாது, அதை பிடிச்சிக்கிட்டு இதை விட முடியாது. அல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்குது, புதிய ஏற்பாடை மட்டும் எடுத்துகிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் இருக்குது, பழைய ஏற்பாடை மட்டும் எடுத்துகிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? யெகோவா சாட்சி பழைய ஏற்பாடு, கிறிஸ்துவின் சபை புதிய ஏற்பாடு. நல்லா புரிஞ்சுடுங்க. என் தேவன் அப்படி இல்லை, இரண்டையும் ஒன்றாக்கி வைத்திருக்கிறார். இரண்டு கற்பனைகள் ஒன்று. அது ஒரே நியாயப்பிரமாணம். கற்பனை இரண்டாக இருக்கலாம், கற்பனைகள் இரண்டு, ஆனால் பிரமாணம் ஒன்று. ஏன்னா அவர் கொடுக்கிற 10 கற்பனையை 2 கல்லில் கொடுத்தார், ஆனால் ஒரே பிரமாணமாய் கொடுத்தார். இங்கே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்கின்ற 2 கற்பனைகள் இருக்கலாம், ஆனால் ஒரே பிரமாணம். யாசுவா வந்து சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை முடித்து வைக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அப்படியானால் புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மை. ஆமென். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம், புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின் கிரியை. இது ரெண்டும் புரியல அப்படின்னா நீ பழைய ஏற்பாடு எடுத்து நடக்கிறவனும் புதிய ஏற்பாடு எடுத்து நடக்கிறவனும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. எனக்கு தேவை ரெண்டும். இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை இல்லை. முதல்ல நான் 2 பேர் தெரியுமா? முதல்ல நான் என்கின்ற கலிஸ்து 2 பேர், நீ என்கின்ற ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் 2 பேர். எப்படி? உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். ஆனால் நீ ஒரு ஆள் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். அண்ணா நீங்கள் ஒன்று தானேண்ணா, உங்களை பார்த்துட்டு நான் 2ன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ஆனால் உங்களுக்குள்ளே தெரியும் நான் 2 பேர். புறம்பான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறேன், உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறேன். அதுபோல பழைய ஏற்பாடு ஒன்று இருக்கிறது, புதிய ஏற்பாடு ஒன்று இருக்கிறது, 2 சட்டமும் ஒன்று. ஆமென். உடனே கேட்பீங்க, அங்கே கல்லுக்கு கல், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, இங்கே அப்படி இல்லைல்ல, ஒரு கண்ணத்தை அடிச்சு அமர் கண்ணத்தை காட்டணும்ல. ஆமென். யாருக்கு காட்டணும், யாருக்கு காட்டக்கூடாது தெரியணும். ஆமென். நமக்கு பைபிள் தெரியல, அங்கே தான் சிக்கல் வருது. அதனால தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் கடந்து போய் அபிஷேகத்தை எடுத்துட்டார். உன்னுடைய அபிஷேகம் போயிடுச்சு, ராஜ்யபாரம் போயிடுச்சு, நீ அவ்வளோதான், வெறும் மண்ணு சொன்னாரா இல்லையா? நீங்க எத்தனை பேர் வெறுமண்ணா உட்கார்ந்துருக்கிற? ஆனால் ஒன்று, வெறுமண்ணா ஒன்று இருக்க மாட்டேன். எப்போ ஒன்றிலிருந்து ஆவி போச்சோ அடுத்த ஆவி உள்ளே வந்துடும். தேவனுடைய ஆவி உன்னை விட்டு கடந்து போனால் பிசாசனுடைய ஆவி உன்னிடத்தில் வந்துவிடும். ஏனென்றால் நீ வெறுமையாக இருக்க முடியாது. ஒரு நாற்காலியும் வெறுமையாக இருக்காது. ஒரு நாற்காலியிலிருந்து ஒருவன் எடுத்து கொள்ளப்பட்டால் இன்னொருவன் அந்த நாற்காலியை அபகரித்து கொள்வான். நாட்டில் தானே இங்கே நடக்குது. நாற்காலி சண்டை ஜாஸ்தி தெரியுமா உங்களுக்கு? சேர் சண்டை தானே. ஆமென். எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இடத்திலும் நாற்காலி சண்டை நடக்கும். ஏன்? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளால நாற்காலி சண்டை நடக்குது. நான் குடும்ப தலைவரா, நீ குடும்ப தலைவரா? இருக்கா இல்லையா? மாப்பிள்ளை சொல்றது கேட்கணுமா, பொண்டாட்டி சொல்றது கேட்கணுமா? அங்கேயே நாற்காலி சண்டை. அப்போ எப்படி? நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வேத வசனத்துக்கு நீ கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தவனாய் மாறணுன்றது தேவ சித்தம். அதனால தான் சொல்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடம் அந்த அபிஷேகம் அவனுடைய துன்மார்க்க செயலின் மூலமாய், கீழ்ப்படியின் மூலமாய். நம்மகிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படி இல்லாமையினால், கீழ்ப்படிதல் இருந்திருந்தா ஒன்று அவர் அப்படி நடத்த பார்த்தார். ஏன்னா வேதம் சொல்லுது, என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். ஆமென். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. கேட்டீங்களா? ஆரோனை போல் ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொன்ன வேதம். ஆரோனை அழைச்சு ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்து நிமித்தமாய் ஆரோன் அப்படி இருக்கிறான். அந்த ஆரோனை என்ன செஞ்சார் தெரியுமா? கொலை பண்ணி போட்டார். தெரியுமா உங்களுக்கு? ஏங்க கொலை பண்ணாரு? உபாகமத்தினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய யாவாவுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் யாவா உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். அப்ப நீ ஆரோனை நோக்கி பார்க்கணும், மோசேயை நோக்கி பார்க்கணும். கீழ்ப்படியாமல் போனபடினால் அழிவுக்குள் கடந்து போனார்கள். ஒன்று மட்டும் விட்டுருவாரா?
இருதயத்துக்கு ஏற்றவன் உண்மை உள்ளவன் என்று சொன்னப்பட்ட மோசைக்கே இந்த கதியானால் உனக்கும் எனக்கும் என்ன கதி யோசிக்கிறியா? தண்டனைக்கு தப்ப முடியாது. கீழ்ப்படியலைன்னா தண்டனை வரும். ஆரோனுக்கு தண்டனை கொடுத்தார், மோசைக்கு தண்டனை கொடுத்தார். ஏங்க நான் சொல்கிறேன் மோசையை தப்பே பண்ணலைன்னு சொல்லுவேன். எப்படிங்க? ஏன்னா ஒரு நாள் மோசைகிட்ட போய் சொல்கிறாரு, அந்த மலையில் ஒரு அடி அப்போ அங்கே தண்ணி வரும். இவன் அடித்தா தண்ணி வந்துச்சு. மறுவாட்டி ஒரு வாட்டி தண்ணி தேவைப்பட்டது. இப்போ சொல்கிறாரு நீ பேசு தண்ணி வரும். இவனுக்கா ஜனங்களுக்கு தண்ணி இல்லைன்னு பிரச்சனை, டென்ஷனில் இருக்கிறான். இவன் பழைய அனுபவத்தில் போய் என்ன செஞ்சிட்டான், கோவம் போட்டு அடித்து போட்டான். ஆனால் தேவன் தண்ணி கொடுத்தாரு. ஆனால் தண்ணியை கொடுத்த தேவன் அவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிட்டார். தெரியுமா உங்களுக்கு? எப்படி? கொலை பண்ணிட்டாரு. கானானுக்குள்ளே கொண்டு போகவே இல்லை அவனை. டே இங்கே வா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் காட்டுறதேன், மேலே நில்லு. அதோ பாரு இருக்கு கானான், இதுதான் கானான், உன்னை நான் கொண்டு போவேன்னு சொன்னது. ஆனால் நீ இப்போ பாவம் செஞ்சிட்ட, அதன் அப்படின்னா உன்னை நான் கொண்டு போக மாட்டேன், நீ இங்கேயே செத்துருப்பா. ஏங்க மோசைக்கே அவ்வளோ பெரிய தண்டனை கீழ்ப்படியாமையினால் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. நீங்களும் நானும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம் செய்கிற அட்டூழியம், நான் தான் கடவுள் மாதிரி, நீங்கள்லாம் தேவதூதர்கள் மாதிரி. நம்ம பண்ணுறது அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம். நான் செய்கிறது தான் சரி, யார் என்ன கேட்கறது, எனக்கு தெரியாது. அதனால தான் மொத்தமாக தாராரு, வாங்கி வச்சுக்கன்ட்டு. தாரது எங்கே தருவார் தெரியுமா? நாம் எங்கே அதிகமாக யாரை எப்படி நேசிக்கிறோமோ அங்கே தருவார். ஏன்னா உனக்கு தந்தா நீ சகிச்சிருவ, நீ நேசிக்கிறவனுக்கு தந்தா சகிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இங்கே தான் சிக்கல். என் தேவன் பைபிள் அப்படி தான் செய்கிறாரு. டே ஒன்று அடிக்கிறதோட நீ யாரெல்லாம் நேசிக்கிறியோ அங்கே நான் அடிப்பேன்டா, அப்போ தான் உனக்கு தெரியும். தாவீது போய் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு இந்த தண்டனையை தாரும், சகிக்க முடியல, என் கற்பத்தின் கனிகள் படுற பாடு புரியல எனக்கு, ஆண்டவரே என்னை விட்டுரும் ஆண்டவரே, நான் தான் பாவம் செஞ்சேன், என்ன இல்லைடா நீ அனுபவிக்கண்டா, உன்னை இப்படி தான்டா நான் சாவடிப்பேன் சொன்னாரா இல்லையா? ஏங்க இதுதாங்க நம்ம வாழ்க்கை. நமக்கு புரியல. ஏன் என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை வந்தது, என் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தது, எனக்கு ஏன் பிரச்சனை வந்தது தெரியல. சும்மா இருந்தால் வராது. நீ தேவ சமூகத்தில் வந்ததுலேருந்து உனக்கு பிரச்சனை வந்ததான்னு கேட்டால் இல்லையே. வந்ததாம்மா? இல்லையே. அவர் என்னெல்லாமோ உனக்கு நன்மைகள் செய்தார்லவா? ஏன் நன்மையை மறக்கிற, ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிற? அப்போ அனுபவி. இதான் உண்மை. தயவு செய்து சொல்கிறேன், அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் உனக்கு என்ன ஆர்டர் போடுறாரோ அந்த ஆர்டருக்கு சரண்டர் ஆகி கீழ்ப்படிச்சிரு. பயப்படு, பயப்படு, வார்த்தைக்கு பயப்படு. நம்மகிட்ட பயமே இல்லையே. யார் பிரசங்கம் பண்ணுறா? கலிஸ்தா. கலிஸ்து தானே பிரசங்கம் பண்ணுறா. நம்ம எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கலிஸ்து. கலிஸ்து நானும் சொந்தக்காரங்களாக்கும். ஐ மீன் அவங்க அப்பாவு கூட தான் எங்கள் அப்பா பிறந்தார், அவங்க அம்மா கூட தான் எங்கள் அம்மா வளர்ந்தாங்க. அதனால் அவர் நம்ம சொன்னால் கேட்பார். கலிஸ்து தானே, பார்த்துக்கலாம். ஹலோ, மோசையுடைய சொந்த அக்காவுக்கு நடந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இங்கே சொந்த பந்தம் இல்லை. யார் தேவனுடைய நாமத்தில் ஊழியம் செய்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளை. அங்கே சொந்த பந்தம் ஒத்து வராது. ஆமென். அப்போ அவனை தேவனுடைய மனுஷனாக மதிக்கணும், தேவனுடைய வாயாய் பார்க்கணும். அவன் சொல்கிறது எல்லாமே தேவ சத்தம். ஆமென். அப்போ அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கல அப்படின்னா உன்னுடைய நிலை, உன் குடும்பத்தினுடைய நிலை என்ன? வேதத்தை சிந்திக்கணும். இங்கே எனக்கு ஏசாயாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 12லேருந்து 15 வரைக்கும் யாராவது வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே, ஆமென், நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஆமென், நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதய. நல்ல கேளுங்க. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் சரியா சொல்லுது. பிசாசு யாருன்னு முதல்ல தெரியணும். நமக்கு பிசாசு யாருன்னு தெரியாது, தெரியுமா? பிசாசு யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? பிசாசு. தேவனுக்கு முப்படை இருந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் முப்படைகள் இருக்குது. இன்க்ளூடிங் இந்தியாவுக்கு கூட முப்படை இருக்குது. முப்படை என்பது தரைப்படை, ஆகாயப்படை,
கடற்படை. இதுதான் முப்படை. இந்த முப்படைகளுக்கும் 3 பேர் தலைவராக இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இந்த 3 பேருக்கு தலைவராக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. எல்லா நாட்டிலையும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவிலையும் அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க. இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுடுங்க. இதுபோல தேவ சமூகத்தில் முப்படை உண்டு. முப்படையினுடைய தலைவர்கள் யாரு அப்படின்னா காபிரியல், மிகாவேல், லூசிபர். இவங்க 3 பேரும் முப்படை தளபதிகள். இந்த லூசிபரை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. இது காலை நேரத்தை வானத்து நட்சத்திரத்தின் மூலமாய் உனக்கு அடையாளம் காட்டுவது. ஒரு நட்சத்திரத்தின் பேர் தான் விடிவெள்ளி. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:16 நினைக்கிறேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு யாஸ்வாவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். நல்லா கேட்டீங்களா? அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த பதவியை யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா லூசிபர் என்கின்ற ஒரு தளபதிக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இவன் ஒரு மனசில் ஒரு எண்ணம், தேவனை போல தான் நான் இருக்கிறேன், எனக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கு, அப்போ எனக்கு அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு என்னங்க? இப்போ அந்த 13-14 வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. நல்லா கேளுங்க, நான் தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். இப்படி ஆராதனை கூடாரத்தின் வலதுபுறம் தேவன் இருக்கிற ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் நான் வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆமென். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். எப்படி இருந்தவன் ஒரு சிந்தனையினால, எங்க இவன் மேலே ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, இவன் எல்லாத்தையும் சிந்திக்கிறான். பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா, சிந்தனையினால் வீணராகாதிருங்கள். இதுதான் வேதம். தேவனுடைய முப்படை தளபதிகளில் ஒருவனாகிய லூசிபர் பிசாசு ஆவதற்கும் பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கும் காரணம் அவனுடைய சிந்தை. நம்ம சிந்தை எப்படி இருக்குது? அடக்க முடியல தெரியுமா நம்முடைய சிந்தனையை? ஏன்? தேவ அறிவு, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாததினால். லூசிபருக்கு அந்த பயம் இல்லை, அதனால தான் சிந்தனைக்குள்ளே போனான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிட்ட பயம் இல்லாமல் என்னால் அதிசயம் செய்ய முடியும், என்னால் அற்புதம் செய்ய முடியும், இல்லாதவைகளை என்னால் உருவாக்க முடியும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வந்ததினால் அவன் சிந்தனையில் என்ன செஞ்சான்? பாவம் செய்ய ஆரம்பித்து அந்த காரியத்தை நினைச்சான். இங்கே செய்கிறதில்ல பாவம், சிந்திக்கிறது தான் பாவம். நீங்கள் லூசிபர்ட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் இது தான். பைபிளில் தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? தப்பு பண்ணாதான் பாவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடு அப்படி தான் சொல்லிச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதே நியாயப்பிரமாணத்தை மெருகூட்டுறார். எப்படி? நினைச்சா பாவம். என்னை பொறுத்தவரை நியாயப்பிரமாணம் தான் ஈஸிங்க, பழைய ஏற்பாடு தான் ஈஸி, புதிய ஏற்பாடு கொஞ்சம் கஷ்டம். என்ன அப்படின்னா, செஞ்சாதான் அங்கே பாவம், இங்கே செய்யவே வேண்டாம், சிந்திச்சாலே பாவம். இதை ஏன் இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னா, ஏன்னா இவர் தானே அங்கே இருந்து அவனை தள்ளினது. ஏங்க இந்த வானம் பூமியெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்தையும் யெகோவா 1வது அதிகாரத்தில் தான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தான் சிருஷ்டித்தார். வானம் உண்டாகட்டும் என்று சொன்னார், பூமி உண்டாகட்டும் என்று சொன்னார், வெட்டாந்தரை உண்டாகட்டும் என்று சொன்னார், தண்ணீர் உண்டாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார். உனக்கு அறிவில்லாததுனால சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1வது வசனத்துக்கு எழுதப்படுறதுக்கு முன்னாடியே எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த அறிவு உனக்கு வேணும் முதல்ல. ஆமென். இது 2வது புதுப்பிக்கப்பட்டது. உங்களுக்கு எழுதப்பட்ட இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் புதுப்பிக்கப்பட்ட சம்பவத்தை எழுதப்பட்டிருக்குது. உண்டாக்கப்பட்ட சம்பவம் எல்லாமே முன்னாடியே. அது எப்போ அழிஞ்சது? இந்த லூசிபர்
வானத்திலிருந்து தள்ளப்பட்ட போது, அவன் இந்த பூமியில் விழுந்த போது, இங்கே ஒழுங்கின்மை வெறுமையுமாய் எல்லாத்தையும் அழிச்சார். அவருக்கு அவ்வளோ பவர். எதனால? சிந்தனையினால. சிந்தனையினால எவ்வளோ அழிவு. அப்போ நாளைக்கு உனக்கு என்ன? உன்னுடைய சிந்தனையினால எவ்வளவு அழிக்க போற தெரியுமா? இந்த நாடு அழிஞ்சது, இந்த உலகம் அழிந்தது. லூசிபருடைய சிந்தனையினால் உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிச்சு, மறுபடியும் கட்டப்பட்டது. அப்போ உன்னுடைய சிந்தனையினால், தீய சிந்தனைகளினால் என்ன நடக்கும்? யோசிக்கிறியா? யோசிக்க மாட்டேன். நான் சிந்திக்க தானே செய்கிறேன், இதில் என்ன இருக்குது? சிந்திக்கிறது அவ்வளோ பெரிய பாவம், அவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறார், சிந்தனையினால் வீணராகாத. ஆமீன். அப்போ தேவனுடைய வலது கரத்தில் இருந்த லூசிபர் சிந்தனையினால் கீழே தள்ளப்பட்டு இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்த கூட்டத்தில் நீயும் ஒருவன். ஏன்னா நீ பிசாசை தான் நம்பிக்கிட்டு இருக்கிற, தேவனை இல்லை. தேவனை நம்புவதாக இருந்தால் நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், உன்னுடைய கிரியைகளை கட்டுப்படுத்த வேண்டும், உன்னுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். செய்ய மாட்ட தெரியுமா? புரியலையா? சிலர் பேசி பேசி கொள்ளுவாங்க, சிலர் பேசாமலேயே கொள்ளுவாங்க. ரெண்டு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி சிலர் சிந்திக்கவே மாட்டான், சிலர் சிந்திச்சு சிந்திச்சு தன்னை அடிச்சிருவான், தன்னுடைய குடும்பத்தை அடிச்சிருவான். ஏன்னா லூசிபருக்கு வந்த கதை அதுதான். அவ்வளோ பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தவன் தள்ளப்பட்டான். நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன நடக்க போகுது? ஒரு நாள் உனக்கு ஒரு முடிவு உண்டாகும். அந்த முடிவு உன்னை இந்த பூமியில் இல்லாதபடி உன்னை அழித்து விடும். ஜாக்கிரதை. அதனால தான் உன் சிந்தனையை கட்டுப்படுத்துன்றேன். லூசிபர் நல்லவன், அதிகாலையின் மகன், தேவனுடைய பிள்ளை. அவனுக்கே அந்த கதின்னா நீ புறஜாதி, நாய்க்குட்டி சமம். நீ நானும் நாய்க்குட்டிக்கு தானே சமம். உனக்கு அந்த பிள்ளைக்கு நடந்ததோட அதிகமாக நடக்கும். ஏன் திருந்த மாட்டேங்கிற? ஏன் மாற மாட்டேங்கிற? காரணம் என்ன? பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிற. அல்லேலூயா. இது மாதிரி யோனாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகி நினைவேக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா யாவாவுடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலையும் கூலி கொடுத்து தான் யாவாவுடைய சமூகத்தில் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் யோனா என்ற தீர்க்கதரிசி, இவன் யாவுடைய வாய். தேவன் சொல்றாரு, நீ போய் இந்த தேசத்துக்கு விரோதமாக பேசி. ஏன்னா இந்த தேசம் பாவத்தில் இருக்கு. நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தை தேடுறோம், தேவன் இதுதான் செய்வார். பாவம் எங்கே இருக்கோ அவனுக்கு எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்துட்டு இருப்பார். எனக்கே நேற்று யோசித்தேன், என்ன இது 3 வாரமாக தொடர்ந்து செய்தி ஒன்று போல வருது, என்ன ஆண்டவரே இப்படி கொடுக்கணுமான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேனே, அவர் கொடுக்குற செய்தியை கொடுத்துருவேன். ஆனால் யோனா சிந்திக்க ஆரம்பித்தானா, இதை போய் சொல்ல போனால் ஜனங்கள் எல்லாம் என்னை கல்லால் அடித்தா, என்னை கொண்டு போட்டா, வேண்டாம் வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தை ஜனத்துக்கு விரோதமாக சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை எப்போவுமே ஜனத்துக்கு விரோதமாக தான் சொல்லும். ஒரு நாள் நீ நல்லவன், நீ பரிசுத்தமானவன் சொல்லாது. ஏன்னா அந்த வார்த்தையை நீ கேட்டாலே மறுபடியும் அடுத்த செகண்ட் விழுந்துருவேன், யாராக இருந்தாலும் சரி. அதனால் அவர் அங்கே சொல்ல மாட்டார். உன்னில் இருக்கிற பாவத்தை தான் உனக்கு நினைப்பூட்டி கொண்டிருப்பார். ஏன்னா நீ விழுந்து விடாமல் இருப்பதற்காக, நீ தப்பிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன் பாவத்தை உனக்கு சொல்லி தந்து, நீ இந்த இடத்துல இன்ன பாவத்தை செஞ்ச கரெக்டாக சொல்லுவாருங்க என் தேவன். இந்த சபையில் தேவன் அந்த அளவுக்கு உண்மை சொல்கிறேன், உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுடைய தப்பிதங்களை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லித்தரார். தப்பை சொன்னால் நீங்கள் என்ன நினைக்க தெரியுமா? பாஸ்டர் வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் தப்பை தான் சொல்லுவார். அவர் உன்னை நேசிக்கிறபடியினால் அந்த தவற்றிலிருந்து நீ விழுபட வேண்டும் என்பதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற வேண்டும் என்பதற்காக உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் யோனா அந்த தேசத்திற்கு ரட்சிப்பு வரக்கூடாத அளவுக்கு பயந்து ஓடி போனான். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இதான் உண்மையை சொல்ல மாட்டோம், பொய்யை சொல்லுவோம். ஏன்னா உண்மையை சொன்னால் ஐயோ மாட்டிக்குவோமோ நம்ம, அதனால் எல்லோரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். இப்போ யோனா ஓடி போனாங்க. நீ எங்கே ஓடி போகிற? போனால் உன் குடும்பத்தில் தானே இருப்ப. இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? உன் குடும்பத்தை நாசம் பண்ணிடுவார். யோனா போன கப்பலில் நாசம். யோனா உட்கார்ந்துருந்த கப்பலில் சேதத்தை உண்டு பண்ணினார். அது அழிவுக்கு நேராக கடந்து போகிறது.
அங்கிருந்த பொருட்கள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே அழிந்து போனது. ஆனாலும் அவர் விடவில்லை. அவர் என்ன பண்ணுறாரு? அந்த கப்பலை அழிக்கிறது பார்க்குறாரு. கப்பலில் இருந்தவங்களை அழிக்க பார்க்குறாரு. இப்போ கப்பல் மாலுமிக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. இந்த கொடூரம், இந்த பிரச்சனை நமக்கு எதனால் வருகிறது? தேவனுடைய பிள்ளை உனக்கு வரல, விக்கிரகத்தை வழிபட்டு வர அவனுக்கு தெரியுது ஒரு கஷ்டம் வந்தால் ஏன் வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு அவனுக்கு புரிஞ்சுது. உனக்கு என்னைக்காவது வந்ததா? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு, என் புருஷனுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு என்னைக்காவது கேட்குறியா? இல்லல்ல. விக்கிரக வழிபாடு செய்தவன் கேட்டான், இந்த கப்பலில் இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன? அப்போ அவன் சொல்கிறான், சீட்டு போட்டு பார்ப்போம், யார் மேல் யார் கடவுளுக்கு விரோதமான துரோகம் செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சதுனால தான் இவ்வளோ பெரிய அநியாயம் வருது, சீட்டு போடுவோன்னா சீட்டு அங்கே இல்லாத யோனா பேரில் விழுந்துச்சு. யோனா அங்கே இல்லை. யோனா எங்கே இருக்கான்? கப்பலுடைய அடித்தட்டில் இருக்கான். அங்கே யாரும் யோனாவை பார்க்கல. யோனா யாருனதையும் பார்க்கல, யோனா தூங்குறதையும் யாரும் பார்க்கல. ஆனால் யோனா பேரில் சீட்டு விழுது. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஒருத்தன் செஞ்ச தப்புனால இருக்கிற குடும்பத்துக்கு பிரச்சனை, இப்போ செஞ்சவனுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை. என்ன அப்படின்னா, யோனாவுடைய புஸ்தகம் 2-3 வாசிங்க. என் நெருக்கத்திலே நான் யாவை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரலிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டீர். கேட்டீங்களா? எங்கன்னு தெரியுமா? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்கரலிட்டேன். இப்போ உனக்கு ஒரு விடுதலை உண்டு, புரிஞ்சுக்கோ. உன் பிரச்சனையில், உன் போராட்டத்திலிருந்து தேவனை உண்மையாய் தேடி விடுதலை உண்டு. நாம் விடுதலைக்கு தேட மாட்டோம், தெரியுமா? ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இது என்ன செய்ய, எந்த மந்திரவாதிட்ட போகலாம், இல்லை யார் எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணும்? நீ ஒன்னால் வந்த தப்பை நீ தான் சரி பண்ணணும். வேறு யாராலையும் சரி பண்ண முடியாது, நீ தான் சரி பண்ணணும். முடியுமா? தேவனை உண்மையாய் தேடு, உண்மையாய் மனம் திரும்பு. உண்மையாய் மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு தேவன் சகாயம் செய்ய போகிறது இல்லை. அல்லேலூயா. ஏன்னா 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4:10 வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இப்ப தேமா என்பவன் யாரு அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனவன். ஆனா தேமாவை நமக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 1வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. உடன் வேலையாட்களாகிய, நல்ல கிழங்கு, இங்கதான் பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இவங்க யாரு அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியக்காரர்கள். இப்போ இந்த உடன் ஊழியக்காரன் தான் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு ஓடி போனான். நீ எதுக்கு மேல் ஆசை வச்சிருக்கிற? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன யோனாவை போல் இருக்கிறாயா, இல்லது இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து தேவ சமூகத்தை விட்டு போகிறாயா? தேவன் விடமாட்டார். அப்ப இதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீதிமொழியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப செஞ்ச பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட முடியுமா? அதுக்கான மன்னிப்பை பெற முடியுமா? எங்க உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்ல, அப்போ அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்ல. இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற? இப்போ பரிகாரம் செய்யணுமா வேண்டாமா? தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஆனால் நீ தப்ப மாட்ட. என்ன பண்ணுறது? உன்னுடைய கௌரவம், உன்னுடைய ஆணவம், உன்னுடைய அந்தஸ்து தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்துவதற்கு அது இடம் கொடுக்காது. அப்போ பிரச்சனை பெருசாகும். முதல்ல அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், தேவ சமூகத்தில் எதாவது பெற்றுக்கொள்ள நினைத்தால் பெற்றுக்கொண்ட பிறகு உண்மையாயிரு. உண்மை இல்லை அப்படின்னா பெற்றுக்கொண்டதை ரிட்டர்ன் பிடிங்கிடுவார். ராஜ்யபாரத்தை கொடுத்து எடுத்தவர் உனக்கு தந்ததை சும்மா விட்டுருவாரோ? ஆமேன். அப்போ புரிஞ்சுங்க, நான் தேவ சமூகத்துக்கு துரோகம் பண்ணுகிற போது நான் என்ன பெற்றேனோ அதை நான் இழக்க வேண்டியது ஒன்று வரும். புரியும்படியாய் சொல்லியிருக்கிறார். இனி கையை வச்சிருவார். ஒருவேளை உனக்கு வசனம் தெரியாமல் இருந்திருக்கலாம், இனி அவ்வளவுதான், பிடுங்க வேண்டியதை பிடுங்கிடுவார். அப்போ உன்னிட்ட உண்மை இல்லை அப்படின்னா உன் நிலைமை அவ்வளவுதான். அதனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்,
தேவ சித்தம் என்ன, எனக்கு தந்ததை அவர் திரும்ப என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்க நான் எப்படியாக தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியோடு கூட நீங்கள் கடந்து போனால் மட்டுமே தேவன் உங்களை அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிள்ளையாய் அவருடைய குடும்ப அங்கமாக உங்களை அவர் வழி நடத்துவார். நம்மளர் கண்களை மூடும்.